நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பிரம்மா முதலானோர் தவம் புரிந்ததும் நாராயணர் வரமளித்ததும் குறித்து தான் சேவிக்கின்றோம். சவுனகர் சூதபுத்திரரே யக்னங்களில் முந்தின பாகத்தை கிரகிப்பவரும் பிரபுவும் வேதாந்தங்களை அறிந்தவரும் பகவானுமான அந்த தேவர் எப்படி எப்பொழுதும் யக்னங்களை செய்கிறவராகிறார்? சேமமுள்ளவரும் பகவானுடைய அம்சமும் பிரபுவுமான அவர் எவ்வாறு நிவர்த்தி தர்மத்தையும் அடைந்தார்? பகவானான அந்த பிரபுவே எப்படி நிவர்த்தி தர்மங்களை செய்தார்? தேவர்கள் எப்படி பிரவர்த்தி தர்மங்களில் பாகத்திற்கு உரியவர்களாக செய்யப்பட்டார்கள்? விஷயத்தில் இருந்தும் திரும்பின புத்தி உள்ளவர்கள் எப்படி நிவர்த்தி தர்மங்களை உடையவர்களாக செய்யப்பட்டார்கள்? வெகு நாளாய் இருப்பதும் இரகசியமான எங்களுடைய இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் தர்மத்தை தருகின்ற நாராயணருடைய கதைகளை நீர் கேட்டிருக்கிறீர் என்று கேட்க சூதபுத்திரர் சொல்ல தொடங்கினார். உத்தமரான சவுனகரே, புத்திமானான வியாசருடைய சிஷ்யரிடம் ஜனமேஜயர் கேட்டதும் புராணத்தை சேர்ந்ததுமான அதை உமக்கு சொல்வேன். தேகிகளுக்கு அந்தராத்மாவான பகவானுடைய மகாத்மியத்தை கேட்டு மிக்க அறிவுடைய ஜனமேஜயர் வைசம்பாயனரை பார்த்து, பிரம்மா முதல் தேவர்கள், அசுரர்கள், மாணவர்கள் வரையில் உள்ள இந்த உலகங்கள் எல்லாம் அபிவிருத்தியின் பொருட்டு சொல்லப்பட்ட கர்மங்களிலே பற்றினவைகளாக காணப்படுகின்றன. மோட்சமோ உம்மால் சாந்தமும் பரிமுமாய் இருக்கிற சுகமாக சொல்லப்பட்டது. யார் இம்மையில் புண்ணிய பாவமற்றவர்களாகி முக்தர்கள் ஆகின்றார்களோ அவர்கள் 1000 கிரணங்களுள்ள சூரிய அந்தர்யாமியான தேவரை அடைகின்றார்கள் என்று கேட்டோம். எல்லா தேவர்களும் அந்த மோட்ச தர்மத்தை செய்ய அரிதல்ல, விட்டு ஹவ்ய கவியங்களை அருந்துகிறவர்களானார்கள். அப்படிப்பட்ட சனாதனமான மோட்ச தர்மமானது அனுஷ்டிக்க அரியது. மேலும் தம் காலத்தின் அளவை நினைத்தும் சிருஷ்டி முதலான பிரவர்த்தியை அடைந்தவர்களான பிரம்மா, ருத்திரர், வலாசுரனை கொன்றவரும் பிரபுவுமான இந்திரன், சூரியன், சந்திரன், வாயு, அக்னி, வருணன், ஆகாயம், பிருத்வி மற்றுமுள்ள தேவர்கள் ஆகிய இவர்கள் தமக்கு ஏற்பட்ட நாசத்தை அறியவில்லையா? அதனால்தான் அவர்கள் நிலையுள்ளதும் நாசமில்லாததும் கெடுதல் உள்ளதுமான மோட்ச மார்க்கத்தை அடையவில்லையா? கிரியை உள்ளவர்களுக்கு காலத்தின் பரிமாணம் என்கின்ற இது பெரிதான தோஷம். என்னுடைய இருதயத்தில் முளை அடிக்கப்பட்டது போல் இருக்கிற இந்த சந்தேகத்தை இதிகாசத்தை சொல்லி நிவர்த்தி செய்யும். இதை கேட்பதில் எனக்கு பெரிய குதூகலம் உண்டாகின்றது. தேவர்கள் யாகங்களில் ஏன் பாகத்தை கிரகிப்பவர்களாக சொல்லப்பட்டார்கள்? எதற்காக தேவர்கள் யாகத்தில் பூஜிக்கப்படுகிறார்கள்? யார் யாகங்களில் பாகத்தை கிரகிக்கின்றார்களோ அவர்கள் பெரிய யாகங்களாலே யாரை பூஜித்து யாருக்கு பாகத்தை கொடுக்கின்றார்கள் என்று கேட்க வைசம்பாயனர் சொல்ல ஆரம்பித்தார். அரசரே, ஆச்சரியம்! உம்மால் மிகவும் இரகசியமான கேள்வியானது கேட்கப்பட்டது. இந்த கேள்வியானது தவம் செய்யாதவனும் வேதத்தை அறியாதவனும் புராணங்களை அறியாதவனுமாய் இருப்பவனால் ருஜுவாக சொல்ல முடியாது. சந்தோஷம். முற்காலத்தில் கிருஷ்ண துவைபாயனரும் வேதங்களை பிரித்தவரும் மகா முனிவரும் எனக்கு குருவுமான வியாசரிடம் நான் கேட்டதை உமக்கு சொல்லுகின்றேன். எல்லோரும் சேர்ந்தவர்களும் அடக்கமுள்ளவர்களும் சுத்தர்களும் ஆச்சாரம் உள்ளவர்களும் கோபத்தை வென்றவர்களும் இந்திரியங்களை ஜெயித்தவர்களுமான சுமந்து, ஜெய்மினி, பலமான விரதமுடைய பைலர், 4வது சிஷ்யரான நான்,
ஐந்தாமவராக கருதப்பட்ட சுகர் ஆகிய இந்த 5 சிஷ்யர்களுக்கும் 4 வேதங்களையும் 5ஆம் வேதமான பாரதத்தையும் அழகுள்ளதும் சித்தர்களாலும் சாரணர்களாலும் சேவிக்கப்பட்டதும் பர்வதங்களில் சிறந்ததுமான மகாமேருவில் அத்தியனம் செய்வித்தார். வேதங்களை அபியாசம் செய்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு சமயம் நீர் கேட்டதான இந்த சந்தேகம் உண்டாயிற்று. அவர் எங்களுக்கு நன்றாக சொல்லினர். உமக்கு இப்பொழுது சொல்ல வேண்டிய விஷயமானது அவரிடமிருந்து நான் கேட்டது. எல்லோருடைய அஞ்ஞான இருளையும் நிவர்த்திக்கிறவரும் பராசரருக்கு புத்திரரும் காந்தி பொருந்தியவருமான வியாசர் சிஷ்யர்களுடைய வார்த்தையை கேட்டு பிறகு ஒரு வார்த்தை சொன்னார். நிகழ்ந்ததையும் நிகழ்கின்றதையும் நிகழ்வதையும் அறிய வேண்டும் என்று என்னால் மிக பெரியதும் கடுமை உள்ளதுமான தவமானது செய்யப்பட்டது. பார்க்கடலின் கரையில் தவம் செய்தவனும் இந்திரியங்களை அடக்கினவனுமான எனக்கு நாராயணனுடைய அனுகிரகத்தால் விரும்பியபடி 3 காலங்களிலும் உள்ள பதார்த்தங்களை அறிகிறதான இந்த ஞானமானது உண்டாயிற்று. ஆகையினால் உத்தமமான சந்தேகத்தை நியாயத்தை அனுசரித்து சொல்லுவேன், கேளுங்கள். கல்பத்தின் ஆதியில் நடந்தபடி நான் ஞான கண்ணாலே பார்த்தேன். அவ்வாறு பார்த்தேன். சாங்கியத்தையும் யோகத்தையும் அறிந்த ஜனங்களால் பரமாத்மாவென்று சொல்லப்படுகிற அவர் தம்முடைய கர்மத்தினால் மகா புருஷர் என்கின்ற பெயரை அடைகிறார். அவரிடமிருந்தும் அவ்யக்தம் உண்டாயிற்று. பண்டிதர்கள் அந்த அவ்யக்த புருஷனை பிரதானமாக சொல்லுகிறார்கள். அந்த அவ்யக்தனான ஈஸ்வரனிடம் இருந்தும் உலக சிருஷ்டிக்காக வியக்தம் உண்டாயிற்று. வியக்தமாய் இருப்பதை அடைந்து பிதாமகரை உண்டு பண்ணின அந்த அனிருத்தரோ உலகங்களில் மகானான ஆத்மாவென்று சொல்லப்படுகின்றார். அகங்காரம் என்று சொல்லப்படுகிற அவர் எல்லா தேஜஸின் ஸ்வரூபமாய் உள்ளவர். பிருத்வி, வாயு, ஆகாயம், அப்பு, 5ஆவதான தேயு என்கின்ற 5 விதமான மகாபூதங்கள் அகங்காரத்தினால் உண்டு பண்ணப்பட்டன. மகாபூதங்களை படைத்து விட்டு பிறகே அந்த குணங்களை படைத்தார். சரீரமுடையவர்கள் பூதங்களிலிருந்தும் உண்டானார்கள். அவர்களை தெரிந்து கொள். மரிச்சி, அங்கிரசு, அத்ரி, புலஸ்தியர், புலகர், கிருத்து, மகாத்மாவான வசிஷ்டர், ஸ்வயம்பு, மனு ஆகிய 8 உலகங்களில் அதாவது உலகங்கள் நிலைத்திருப்பதற்கு பிரதானமான காரணங்கள். உலகங்களுக்கு பிதாமகரான பிரம்மாவானவர் உலகங்களின் சித்திக்காக வேதாந்தங்களோடும் யக்னங்களோடும் யக்னாங்களோடும் கூடின வேதங்களை சிருஷ்டித்தார். 8 பிரகிருதிகளிடமிருந்தும் இந்த எல்லா ஜகத்தும் உண்டாயிற்று. கோபஸ்வரூபரான ருத்ரர் உண்டானார். அவர் வேறு 14 தாம் சிருஷ்டித்தார். இந்த 11 ருத்திரர்களும் விகார புருஷர்களாக கருதப்பட்டார்கள். உலகங்களின் சித்திக்காக உண்டான அந்த ருத்திரர்களும் தேவரிஷிகளான எல்லா பிரகிருதிகளும் பிரம்மாவினிடத்திலிருந்து சென்று அந்த பிரம்மாவினிடம் சென்று, பகவானே, சமர்த்தரான உம்மால் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோம். பிதாமகரே, யார் இந்த அதிகாரத்தில் இருக்க வேண்டும்? உம்மால் நியமிக்கப்பட்ட காரியத்தை பார்க்கின்றதா அந்த அதிகாரத்தை அகங்காரத்தை உடைய ஒருவன் எப்படி பரிபாலிக்கலாம்? அதிகாரத்தில் விஷயத்தை பார்க்கிறவனுக்கு பலத்தை கொடும் என்று சொன்னார்கள். இவ்வாறு சொல்லப்பட்ட மகாதேவரான பிரம்மாவானவர் அந்த தேவர்களை பார்த்து, தேவர்களே, நான் உங்களால் நன்கு தெரிவிக்கப்பட்டேன். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். உங்களுடைய எல்லா விவகாரத்தினுடைய அதிகாரமும் எப்படி செய்யத்தக்கது, உங்களுக்கும் எனக்கும் எப்படி பல குறைவு உண்டாகாமல் இருக்கும் என்கின்ற இந்த சிந்தையானது உங்களுக்கு உண்டானது போல எனக்கும் உண்டாயிற்று. ஆகையால் இப்பொழுது நாம் எல்லோரும் உங்களுக்கு சாட்சியும் அவ்யக்த ரூபமான அந்த அவ்யக்தருமான மகா புருஷரை சரணமடைவோம். எது நன்மையோ அதை நமக்கு அவர் சொல்லுவார் என்று சொன்னார். மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை நாளை நாம் சந்திக்கும் போது சேவிக்கலாம். நமஸ்காரம்.